ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா? அதில வந்து மாட்யூல் பி பார்க்க போறோம் ஓகேங்களா? மாட்யூல் பி வந்து எத பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா? அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ஓகே. இதில ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எத பத்தி பேசுறாங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேங்களா? சோர்சஸ் பொதுவா இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் இல்லன்னா ஒரு பெரிய கம்பெனி, பிசினஸ் அந்த மாரி ஏதாவது ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி பணம் திரட்டுறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் இருந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் வந்து நம்ம சோர்ஸ் பண்ண முடியும், அத பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேசுறாங்க ஓகேங்களா? இதில ஃபர்ஸ்ட்டு வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் பத்தி பார்க்கலாம். அதில வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு பிசினஸ் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நமக்கு என்ன தேவைப்படும்? லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் தேவைப்படும். இந்த லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ப்ரமோட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு கம்பெனின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து ஓனர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பெர்சனா இருக்கும். ஸோ, அதனால கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ப்ரமோட்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ப்ரமோட்டர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ, அவங்க வந்து என்ன கொண்டு வருவாங்க? ஈக்விட்டி கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஈக்விட்டினா ஷேர்ஸ் ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ₹1,00,000 வந்து கேப்பிட்டல் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரொமோட்டர் வந்து அந்த ஆத்தரைஸ்டு ஷேர் கேப்பிட்டல் வந்து 1,00,000 வரைக்கும் அவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரொமோட்டர் வந்து அவங்க பங்குக்கு வந்து ஒரு 10,000மோ இல்ல 15,000மோ அந்த மாரி கொண்டு வருவாங்க இல்லைங்களா? ஸோ, அதுதான் வந்து ப்ரொமோட்டருடைய ஈக்விட்டி இருக்கும். ஸோ, அத தாண்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அத தாண்டி நெறைய பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு லாங் டெர்ம் ஃபண்டா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு லாங் டெர்ம் ஃபண்டா இருக்கும். இது வந்து புரமோட்டர்ஸ் மூலியமா வரும். இல்லன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மூலியமா வரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நமக்கு வந்து லாங் டெர்ம் பாரோயிங்ஸ். லாங் டெர்ம் பாரோயிங்ஸ்னா நம்ம வந்து பேங்க்ஸ்ட்ட தான் போவாங்க. பேங்க் மூலியமா நமக்கு கிடைக்கிற லாங் டெர்ம் பாரோயிங்ஸ் மூலியமா நம்ம வந்து ஃபண்ட்ஸ் திரட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ, அது மூலியமா நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஒண்ணு. அடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னா, பிரிட்ஜ் ஃபினான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ் ஃபினான்ஸ்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பேங்க்ல போய் லோன் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? லோன் அப்ளை பண்ணி லாங் டெர்ம் பாரோயிங்க்காக லோன் அப்ளை பண்ணிட்டோம். அது சாங்ஷனும் ஆயிடுச்சு. ஆனா, அது சாங்ஷன் ஆயிட்டு நமக்கு வந்து கிரெடிட் பண்றதுக்கு வந்து ஒரு 90 டேஸ் இந்த மாரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 90 டேஸ் வரைக்கும் நமக்கு அந்த 90 டேஸ்க்குள்ள நமக்கு அவசரமா ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஏதோ ஒரு மெஷினரி வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அத வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, பிரிட்ஜ் ஃபினான்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அது வந்து வேற இன்ஸ்டிடியூஷன்லயோ, வேற பேங்க்லயோ நம்மளால வாங்கிக்க முடியும். வாங்கிட்டு இவங்க இந்த லாங் டெர்ம் பாரோயிங் நம்ம வந்து ஒரு பேங்க்ல வாங்குறோம் இல்லைங்களா? அந்த ஃபண்ட் வந்ததும் வேலையா இந்த இந்த அமௌண்ட்ட வந்து நம்ம குளோஸ் பண்ணிடணும். பிரிட்ஜ் ஃபினான்ஸ் நம்ம வாங்கியிருப்போம் இல்லைங்களா? அத வந்து குளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ லாங் டெர்ம் ஃபண்ட் ஒரு பிசினஸ்ஸுக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, மெயினா வர்றது புரமோட்டரோட ஃபண்ட்லேருந்து வரும். அதுக்கப்புறமா பேங்கோடைய லாங் டெர்ம் லோன்ஸ்ல அப்புறமா பிரிட்ஜ் ஃபினான்ஸ் இது வந்து சின்னதா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா அந்த பிசினஸ நமக்கு ரன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அந்த பிசினஸ ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து ஷார்ட் டெர்ம் ஃபண்ட்ஸ் தேவை. இது வந்து வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காக தேவைப்படும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வொர்க்கிங் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அவங்களோட கேஷ வச்சு அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அந்த ரா மெட்டீரியல்ஸ வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதிலருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. செல் பண்றப்போ சில டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட்ல தான் வந்து சேல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ, நம்மளோட பணம் வந்து எங்கெல்லாம் முடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்போம். அங்க கொஞ்ச நாள் முடங்கி போயிருக்கும். அத வந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்ற வரைக்கும் கொஞ்ச நாள் நம்ம பணம் முடங்கி போயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம செல் பண்ணா உடனே நமக்கு பணம் கிடைக்குமான்னு நினைப்போம். அங்கேயும் நமக்கு உடனே பணம் கிடைக்காது. அங்கேயும் நம்மள்ட்டருந்து கிரெடிட்டுக்கு தான் நெறைய பேர் வாங்கி அத செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அங்கேயும் நம்மளோட பணம் வந்து லாக் ஆகியிருக்கும். இப்ப நமக்கு பணம் எப்ப ரிலீஸ் ஆகும்? நம்மள்ட்டருந்து கிரெடிட்டுக்கு நம்மளோட பொருள வாங்கியிருக்கவங்க திரும்ப நமக்கு பணத்த செட்டில் பண்றப்ப தான் நமக்கு வந்து இந்த பணம் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட பணம் ரிலீஸ் ஆகும் அப்போ. ஆனா, நமக்கு வந்து நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம சப்ளையர்ஸ்ட்ட இருந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்கியிருப்போம் இல்லைங்களா? அவங்களோட பணமும் இங்க நமக்கு உள்ள லாக் பண்ணி வச்சிருப்போம். ஸோ, சப்போஸ் அவங்க வந்து அவங்களோட பணத்த சீக்கிரமா கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்தில நமக்கு வந்து ஷார்ட் டெர்மா ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ, அந்த மாரி சிக்கல்கள் எல்லாம் பூர்த்தி பண்றது மாரி நமக்கு எது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த வொர்க்கிங் கேப்பிட்டல் வச்சு, ஸோ அந்த அந்த அவசரமான தேவைகள வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வொர்க்கிங் கேப்பிட்டல் அப்படின்றது பார்த்தோம்னு சொன்னா, நார்மலா பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கரண்ட் அசெட்டுக்கும், கரண்ட் லயபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அவங்க வந்து வொர்க்கிங் கேப்பிட்டல் நீட்ஸா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, ஸோ அத சமாளிக்கிறதுக்காக நமக்கு வந்து வொர்க்கிங் கேப்பிட்டல் வந்து தேவைப்படும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது எது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சுட்டோம். ஒரு கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து புரமோட்டர் மூலியமா நம்ம வந்து ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லாங் டெர்ம் பாரோயிங் மூலியமா நம்ம ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாலும் பார்த்துக்கலாம். ஆனா, இதில வந்து என்ன மிக்ஸ்ல நம்ம பண்ணிக்கணும்? எவ்வளோ அளவு நம்ம வந்து ஈக்விட்டிய நம்பி இருக்கணும்? எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம வந்து டெப்ட்ட வந்து நம்பி இருக்கலாம்? ஓகேங்களா? நம்மள வந்து கிரெடிட் ரேட்டிங் பண்றப்பலாம் எவ்வளோ வந்து இவங்க கடன் வாங்கியிருக்காங்க? எவ்வளோ ஈக்விட்டி இவங்க வாங்கியிருக்காங்க? அப்படின்றத வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ ஸோ
ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்டிப்பா என்ன முடிவு பண்ணிக்கணும்னு சொன்னா, எந்த அளவுக்கு கடன் வாங்கிக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈக்விட்டி வாங்கிக்க முடியும் அப்படின்றத முடிவு பண்ணுவோம். இது 2லயுமே அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அத அத தீர்மானிச்சு அந்த கம்பெனியோட அப்ஜெக்டிவையும் பொறுத்து அவங்க வந்து எது வேணும், எது வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து அவங்க வந்து முடிவு பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து ஈக்விட்டி கேப்பிட்டல பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி ஈக்விட்டி கேப்பிட்டல் அப்படின்றது வந்து ஒரு ஓனருடைய ஸ்டேக். ஓகேங்களா. ஒரு ஒரு ஓனர் வந்து அந்த அந்த கம்பெனில அவரோட முதல் போட்டிருப்பாரு இல்லைங்களா? ஸோ அத வந்து ஒரு ஈக்விட்டியா தான் போட்டிருப்பாரு. அத வந்து ஷேர்ஸா போட்டிருப்பாரு. அவரு ஷேரா போட்டிருப்பாரு. அதேமாரி அங்க இன்வெஸ்ட் பண்ணவங்களும் ஷேர்ஸா வந்து உள்ளுக்குள்ள போடுவாங்க. இதோட அக்கவுண்டிங் டெஃபினிஷன் வந்து ஈக்விட்டிக்கு வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இட் இஸ் a நெட் அமவுண்ட் தட் வுட் ரிமைன் இஃப் a கம்பெனி சோல்ட் ஆல் இட்ஸ் அசெட்ஸ். ஓகேங்களா. நெட் அமவுண்ட் தட் வுட் ரிமைன் இஃப் a company sold all its assets and paid off all its liabilities. ஓகேங்களா. இதுதான் என்னன்னா நெட் அமௌண்ட்டாம். எப்போ அந்த நெட் அமௌண்ட் வரும்னு சொல்றாங்கன்னா, அசெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வித்துட்டு நம்மளோட லயபிலிட்டீஸ் எல்லாம் செட்டில் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் அ அந்த அமௌண்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட நம்ம நார்மலா பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு ஒரு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அசெட் இஸ் ஈக்குவல் டூ அசெட் இஸ் ஈக்குவல் டூ லயபிலிட்டி லயபிலிட்டி பிளஸ் கேப்பிட்டல்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த கேப்பிட்டல்ல தான் என்ன இருக்கும்? ஈக்விட்டி கேப்பிட்டலும் அடங்கியிருக்கும். ஓகேங்களா? இந்த கேப்பிட்டல்ல தான் ஈக்விட்டி கேப்பிட்டலும் அடங்கியிருக்கும். ஸோ நம்ம அசெட்ஸ வச்சு நம்ம லயபிலிட்டி எல்லாத்தையுமே இந்த அசெட்ட வச்சு நம்ம இந்த லயபிலிட்டீஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றதுக்கப்புறமா, ரிமைனிங் இருக்கிறது நமக்கு வந்து ஈக்விட்டி கேப்பிட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவே கார்ப்பரேஷன் டெஃபினிஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கார்ப்பரேஷன் டெஃபினிஷன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, in a corporation the ownership is divided into units called equity shares which can held by a large number of investors. ஓகேங்களா. இது வந்து கார்ப்பரேட் டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து ஈக்விட்டி ஷேர்ஸா டிவைட் பண்றோம். இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதான் வந்து கார்ப்பரேட் டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனில இப்ப டாடா மோட்டார்ஸோ இல்லன்னா ரிலையன்ஸ்லயோ நம்ம வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஈக்விட்டி ஷேர் நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து வோட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்ம ஒவ்வொரு தடவையும் அவங்க வோட்டிங் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எடுக்குறாங்க அப்படின்றப்போ, நம்ம அங்க வந்து வோட் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. நம்மளுடைய வோட்ஸ வந்து நம்ம பண்ண முடியும், குடுக்க முடியும். அதே மாரி ஈஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இப்ப நம்ம வந்து ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஷேர நம்ம வாங்கியிருக்கோம்னு சொன்னா, நம்ம வந்து அத கொஞ்ச நாள் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஓனர்ஷிப் நம்மள்ட்ட இருக்கிற ஓனர்ஷிப்ப வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடைசி வரைக்கும் அத ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி லிக்விடிட்டில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னா, டாடா மோட்டார்ஸோட ஷேர் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்ப நெனச்சாலும், அதாவது வொர்க்கிங் ஹவர்ஸ்ல நம்ம எப்ப நெனச்சாலும், அந்த ஷேர்ஸ வந்து டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸ வந்து நான் வித்துக்கிட்டு அத லிக்விடேட் பண்ணிக்கலாம். அத வந்து நான் கேஷா வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஈஸியா லிக்விடபிளா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, பிளெட்ஜபிள் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணி பேங்க்ஸ்ல வந்து இத வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணி, இது மூலியமா நம்மளால லோன்ஸ் கூட நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஈக்விட்டி கேப்பிட்டல்ல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேப்பிட்டல்ல வந்து டைப்ஸா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஷேர்ஸ எப்படி இஷ்யூ பண்றோம், எப்படி சப்ஸ்கிரைப் பண்றாங்க, எத்தன பேர் எவ்வளோ பே ஆயிருக்குது, இத பொறுத்து சில டைப்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா. அதில வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஆத்தரைஸ்டு கேப்பிட்டல். ஓகேங்களா. இந்த ஆத்தரைஸ்டு கேப்பிட்டல பொறுத்தவரைக்கும், ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றப்போ, அவங்க வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகில்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லி 2 மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம கம்பெனில எவ்வளவு வந்து கேப்பிட்டல் நம்ம வச்சுக்க முடியும், எவ்வளவு வந்து கேப்பிட்டல் வந்து நம்ம வந்து அம் ஆத்தரைஸ் ப எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து கேப்பிட்டல் வாங்கலாம் அப்படின்றது வந்து முடிவு பண்ணிப்பாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து 10,00,000 வந்து முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றப்போ, நாங்க வந்து 10,00,000 வரைக்கும் கேப்பிட்டல் வந்து ரைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த 10,00,000 அப்படின்றத வந்து நம்ம மாத்த முடியாது. கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றப்போ நம்ம குடுத்துட்டோம். அதனால நம்ம மாத்த முடியாது அப்படின்றது கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் இந்த அமௌண்ட்ட வந்து மாத்திக்கலாம். கம்பெனி வளர வளர இந்த கேப்பிட்டல் ஆத்தரைஸ்டு ஷேர் கேப்பிட்டல்ன்றத வந்து அவங்க வந்து 10,00,000லேருந்து 10 க்ரோர்ஸா மாத்திக்கலாம். 10,000 க்ரோர்ஸா அவங்க வந்து மாத்திக்க முடியும். ஸோ கம்பெனி வளர வளர இந்த ஆத்தரைஸ்ட் ஷேர் கேப்பிட்டல அவங்க வந்து மாத்திக்க முடியும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா இஷ்யூடு ஷேர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த இஷ்யூடு ஷேர் கேப்பிட்டல்ல ஒரு கம்பெனி வந்து 10,00,000 ஆத்தரைஸ்ட் ஷேர் கேப்பிட்டல் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணிற மாட்டாங்க. அதுல வந்து ஒரு 2,00,000மோ, 3,00,000மோ இஷ்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. வந்து 2,00,000மோ, 3,00,000 வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து இஷ்யூடு ஷேர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த 2,00,000, 3,00,000 அவங்க இஷ்யூ பண்ணதுல எவ்வளவு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது அப்படின்றது தான் சப்ஸ்கிரைப்டு ஷேர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் ஷேர் கேப்பிட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்றப்பமே
பொதுவா பார்த்தோம்னு சொன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்றப்பவே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மள்ட்ட வந்து எல்லா ஃபண்ட்ஸுமே வாங்கிருவாங்க. இப்போ ஒரு ஷேரோட விலை வந்து ₹100 இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பண்றப்பமே ₹100 பே பண்ணி தான் நம்ம இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வேறையும் ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன ஆப்ஷன் சொன்னா, கம்பெனிக்கு வந்து உடனடியா ஃபண்ட்ஸ் தேவையில்ல. அதனால இப்ப மக்கள்ட்டருந்து நம்ம உடனடியா பணம் வாங்கி வைக்க வேண்டாம் அப்படின்னு நெனைச்சாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறதா சொல்றாங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்றப்போ ஒரு கம்பெனி ஒரு ₹100 ஷேர் இருக்குதுன்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்றப்போ நீங்க ₹20 குடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு கால் பண்ணுவாங்க. கால் பண்றப்ப மிச்சம் ₹80 நம்ம பே பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கால்ட் அப் ஷேர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. கால்ட் அப் ஷேர் கேப்பிட்டல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்றப்போ ஒரு ₹20 அந்த மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத அவங்க வந்து கால்ட் அப் ஷேர் கேப்பிட்டல் அதாவது கால் பண்றாங்க. ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்க வந்து பணத்த பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து ரிமைனிங் ₹80 வந்து நம்ம பே பண்ணிக்க முடியும். இது வந்து கால்ட் அப் ஷேர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பெய்ட் அப் ஷேர் கேப்பிட்டல். பெய்ட் அப் ஷேர் கேப்பிட்டல்னா நம்ம வந்து இதுவரைக்கும் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பே ஆயிருக்கு அப்படின்றது தான் பெய்ட் அப் ஷேர் கேப்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கால்ஸ் இன் அரியர்ஸ் ஓகேங்களா. கால்ஸ் இன் அரியர்ஸ்னா, சிலர் நம்ம கால் பண்றப்போ, அந்த கால் பண்றாங்க இல்லைங்களா, நீங்க ₹20 ஏற்கனவே பே பண்ணியிருப்பாங்க. ₹80 நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்றப்போ, அது பே பண்ணாம அரியர்ஸ்ல இருக்கிறது வந்து கால் இன் அரியர்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஃபெய்ட்டட் ஷேர்ஸ். இப்போ இந்த ₹80 அவங்க கட்டாமலே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ₹20 ஆல்ரெடி அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. ₹20 பே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ₹20 வந்து அவங்க திருப்பி ரீஃபண்ட் கிடைக்காது. அதேமாரி அவங்களுக்கு ஷேர்ஸும் வந்து அலோகேட் ஆகாது. இது எல்லாமே ஃபோர்ஃபெய்ட்டட் ஷேர்ஸா மாத்தி, வேற யாருக்காவது அவங்க வந்து இஷ்யூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து இதில குடுத்துருக்காங்க. அடுத்து ஈக்விட்டியோடைய ட்ராபேக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஈக்விட்டியோட ட்ராபேக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹையர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்றாங்க. இது என்னடா ஹையர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னு சொன்னா, இப்ப பேங்க்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். பேங்க்ல வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு லாங் டெர்ம் லோன் வாங்குறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு 12% ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? 12% இல்ல 14% குடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஸடா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துரும். இது இவ்வளோன்னு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஆனா, இப்போ வந்து நீங்க ஷேர்ஸா நீங்க இஷ்யூ பண்றப்போ, ஷேர்ஸ வாங்குற மக்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு மனசுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருப்பாங்க. ஒரு 20% எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும். 25% ரிட்டர்ன் கிடைக்கணும். அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அத வந்து நம்மளால ஈஸியா பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹை காஸ்ட் ஆஃப் ரைசிங் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம். ஒரு கம்பெனி வந்து நம்ம பிரைவேட் லிமிடெட்லேருந்து பப்ளிக்கா மாத்தி நம்ம வந்து ஷேர்ஸ வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல போய் பண்றோம் அப்படின்ட்டு சொல்ற பட்சத்தில நமக்கு வந்து ப்ராஸ்பெக்டஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் வந்து நம்ம புடிக்கணும். பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கணும். இந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ்க்கு நெறைய பே பண்ண வேண்டியிருக்கும். அண்டர்ரைட்டர்ஸ்க்கு வந்து நம்ம அண்டர்ரைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஷேர்ஸ் வந்து ஒரு வேள சேல் ஆகாம போயிடுச்சுன்னு சொன்னா, நான் பேலன்ஸ் அமௌண்ட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன். ஷேர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிலாம் அண்டர்ரைட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து நெறைய கமிஷன்ஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் போய் நம்ம ஷேர்ஸ் ரைஸ் பண்றப்போ, ஷேர்ஸ் மூலியமா ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றப்போ, நெறையவே அ காஸ்ட் அதில வந்து இன்வால்வ் ஆகியிருக்குது. நெறையவே அமௌண்ட் நம்ம அதுக்காக பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ, இதில வந்து ஒரு ஹை காஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகியிருக்குது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதில வந்து டாக்ஸ் இன்எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேங்க்ல போய் லோன் எடுத்திருக்கோம். பேங்க்ல போய் லோன் எடுத்து நம்ம வந்து வருஷம் வருஷம் அதுக்கு வந்து ஒரு 30,000மோ இல்ல ஒரு 80,000மோ நம்ம வந்து அ அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டுருக்கோம். இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து எக்சம்ப்ஷன் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த 30,000க்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா, எக்சம்ப்ஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ, இந்த 30,000க்கு நமக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா, நம்ம வந்து ஒரு ஈக்விட்டின்னு எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வந்து டிவிடெண்ட்ஸ் குடுப்போம். ஓகேங்களா? நம்ம டிவிடெண்ட்ஸ் குடுப்போம். அப்ப அந்த டிவிடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ராஃபிட்லேருந்து டாக்ஸ் எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிவிடெண்ட் குடுக்க வேண்டியிருக்குது. ஓகேங்களா? அதாவது ப்ராஃபிட்ட பிஃபோர் டாக்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஓகேங்களா? ப்ராஃபிட்ல நம்ம டாக்ஸ்லாம் கட்டி முடிச்சுட்டோம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டிவிடெண்டே குடுக்க போறோம். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே இந்த டிவிடெண்டுக்கு வந்து நமக்கு கிடைக்க போறதில்ல. இது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனா, நீங்க வேற ஒரு லோன் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அதில 30,000மோ இல்ல 1,00,000மோ இன்ட்ரெஸ்ட் கட்டுனீங்கன்னு சொன்னா, அதுக்கு நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் கண்ட்ரோல்ன்னு சொல்றாங்க. டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொன்னா என்னது? நான் இப்போ வந்து ஒரு கம்பெனிய ஃபவுண்ட் பண்றேன். நான் வந்து கம்பெனியோட ப்ரொமோட்டரா இருக்கேன். நான் என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நான் வந்து முதல்ல வந்து ஒரு 25% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து நான் இஷ்யூ பண்றேன் அப்படின்னு சொன்னா, பேலன்ஸ் 75% என் கையில இருக்கும். அடுத்து திரும்பவும் நான் 25% நான் இஷ்யூ பண்ணிட்டேன்னு சொன்னா, பேலன்ஸ் 50% தான் என் கையில இருக்கும். ஸோ இந்த மாரி நமக்கு தெரியாம நம்ம இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்க, நம்மளுடைய கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து நம்ம கையிலருந்து விலகி போயிட்டே இருக்கும். எப்போ என் கையில 50%க்கு கீழ ஷேர்ஸ் போகுதோ, அப்ப என்னோட கண்ட்ரோல் வந்து என்னோட கம்பெனிலருந்து கைவிட்டு வேற யாருக்காவது போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, இன்டர்னல்
இன்டர்னல் அக்ரூவல்ஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. இந்த இன்டர்னல் அக்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்மள்ட்ட வந்து ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே பார்த்தோம்னு சொன்னா நம்ம ரீட்டெயின் பண்ணி வைப்போம் ஓகேங்களா. இத வந்து ரீட்டெயின்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாத்தையும் மொத்தமா செலவு பண்ணிற போறதில்ல. எல்லாத்தையுமே நம்ம ரீட்டெயின் பண்ணுவோம். ரீட்டெயின் பண்ணி நம்ம இத வந்து என்ன பண்ணுவோம், ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ரீட்டெயின் பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபியூச்சர்க்காக நம்ம இது பண்ணுவோம் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அ இன்டர்னல் அக்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இதில வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இத ரீட்டெயின் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக நம்ம இத ஒதுக்கி வைக்கிறதுனால, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன நடக்கும்? கம்மியான டிவிடெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா. கம்மியான டிவிடெண்ட் நம்ம வந்து ஆக்சுவலா இந்த இந்த ஃபண்ட்ஸ வந்து நம்ம ஹோல்ட் பண்றது வந்து நம்ம எதுக்காக பண்றோம்? இன்னும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கிறப்ப இன்னும் நிறைய டிவிடெண்ட் குடுக்கணும்னு தான் பண்றோம். பட் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு வர்ற டிவிடெண்ட் வந்து கம்மியா இருக்குது. இதுவே நம்ம வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் ஜாஸ்தியான நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஷேர் ஹோல்டர்ஸ் நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, நம்மள்ட்ட ரீட்டெயின்ட் ஏர்னிங்ஸ் நெறைய இருக்கிறப்போ, சில டைம் கம்பெனிஸ் வந்து எக்கு தப்பா தெரியாம, நான் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல, சரியா இல்லாத ப்ராஜெக்ட்ஸ் சரியா ஒர்க் அவுட் ஆகாம போற ப்ராஜெக்ட்ஸ்ல போய் பணத்த இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் அவங்க இன்டர்னல் அக்ரூவல்ஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, பிரிஃபரன்ஸ் கேப்பிட்டல் அப்படின்றத சொல்றாங்க. இந்த பிரிஃபரன்ஸ் கேப்பிட்டல் அப்படின்னு சொன்னா என்ன என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து டிவிடெண்ட் நமக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? டிவிடெண்ட் குடுப்பாங்க. ஒரு டிவிடெண்ட் குடுப்பாங்க. ஆனா, அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் குடுக்குறதுக்கு முன்னாடி, இந்த பிரிஃபரன்ஸ் கேப்பிட்டல் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு டிவிடெண்ட் குடுத்துட்டு தான் குடுப்பாங்க. அதாவது இதில வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி வந்து இன்சால்வென்ட் ஆகி லிக்விடேட் ஆகுது. கம்பெனி வந்து வைண்ட் அப் ஆகுற லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து முதல் பேமெண்ட் வந்து யாருக்கு போகும்னு சொன்னா, பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் முதல் பேமெண்ட் போகும். அடுத்து தான் யாருக்கு வரும்னு சொன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் ரேட் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஓகேங்களா? ஃபிக்ஸட் டிவிடெண்ட் ரேட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம பேங்க்ல வர மாரி நீங்க வந்து 8% டிவிடெண்ட் எனக்கு தந்துரணும். இந்த மாரி வந்து அவங்க வந்து ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரேட் படி நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கியுமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா? கியுமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு 1, 2 வருஷம் நம்ம வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட் வந்து நம்ம பே பண்ணல அப்படின்னு சொன்னாலும், கியுமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த அன்பெய்டா இருக்கிற டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேரன்டீடா இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பே பண்ணிடணும். ஓகேங்களா? கேரன்டீடா இவங்களுக்கு பே பண்ணிடணும்னு சொல்றாங்க. அதான் கியுமுலேட்டிவ் பிரிஃபரன்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஓகேங்களா? ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர பொறுத்தவரைக்கும், ஒரு கம்பெனி வந்து எப்ப வேணாலும் அந்த பிரிஃபரன்ஸ் ஷேர வந்து திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ரீபர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க ஷேர் ஹோல்டர்ட்டருந்து. அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிஃபரன்ஸ் ஷேர்ல பிரச்சனை என்னன்னு சொன்னா, பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து வோட்டிங் ரைட்ஸ் கிடையாது. நம்ம ஈக்விட்டபிள் ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஈக்விட்டி ஷேர் வச்சிருந்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து வோட்டிங் ரைட்ஸ் இருக்கும். ஆனா பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து வோட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனா, அந்த வோட்டிங் ரைட்ஸ் கிடையாது இருந்துச்சுன்னு சொன்னாலும், ஹவெவர் திஸ் சேஞ்ச் இஃப் தேர் டிவிடெண்ட் ஹஸ் நாட் பீன் பெய்ட் ஃபார் 2 இயர்ஸ் ஆர் மோர் 2 வருஷமோ இல்ல அதுக்கு மேற்பட்ட வருஷங்களோ நம்ம வந்து டிவிடெண்ட் பே பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில, பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து வோட்டிங் ரைட்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அ பிரிஃபரன்ஸ் கேப்பிட்டல பொறுத்தவரைக்கும் லாங் டெர்ம் ஃபண்டிங் ஓகேங்களா. இந்த பிரிஃபரன்ஸ் ஷேரிங்லயும் நமக்கு என்னன்னா, லாங் டெர்ம் ஃபண்டிங் கிடைக்குது நமக்கு. 20 வருஷத்துக்கு மேலேயே நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அதாவது 20 வருஷம் வரைக்கும் கிடைக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸா இருந்தாங்கன்னு சொன்னா, அதுக்கு மேல கூட நமக்கு வந்து பிரிஃபரன்ஸ் கேப்பிட்டல் வந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பிரிஃபரன்ஸ் கேப்பிட்டல் குடுக்குறதுனால நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து டைல்யூட் ஆகாது. நம்மளோட ஓனர்ஷிப் வந்து டைல்யூட் ஆகாது. ஓகேங்களா. நான் வந்து ஈக்விட்டி கேப்பிட்டல் குடுத்துருக்கேன். ஈக்விட்டி ஷேர்ஸ் குடுத்துருக்கேன்னு சொன்னா, அ என்னோட என்னோட கம்பெனில வந்து அவங்களுக்கு பங்கு இருக்கு. அவங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோட கண்ட்ரோல் என்னுடைய என்னுடைய ஓனர்ஷிப் வந்து எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஓனர்ஷிப் வந்து டைல்யூட் ஆகுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி இது வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்ன்னு சொல்லிறாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்னா நம்ம டிவிடெண்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வருஷம் வருஷம் அந்த அமௌண்ட்ட நம்ம வந்து ரெக்கரிங்கா நம்ம குடுத்துற வேண்டியது தான். அதனால வேற எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி நோ ஆப்ளிகேஷன் டூ பே டிவிடெண்ட் ஃபார் நான் கியூமுலேட்டிவ் ஷேர்ஸ் ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நான் கியூமுலேட்டிவ் ஷேர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சப்போஸ் 1 வருஷம் 2 வருஷம் ப்ராஃபிட் சரியா வரல. அதனால டிவிடெண்ட் பே பண்ணல முடியல அப்படின்னா, நான் கியூமுலேட்டிவ் ஷேர்ஸ் வச்சிருக்கோம் பிரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு நம்ம வந்து அந்த டிவிடெண்ட் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கம்பெனியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற அட்வான்டேஜஸ் ஓகேங்களா? இது வந்து ஹோல்ட் பண்றவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடையாது. கம்பெனியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒரு கம்பெனி பிரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற அட்வான்டேஜஸ் ஓகேங்களா?
அடுத்து டெர்ம் லோன்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஈக்விட்டி பார்த்துருவோம். அதாவது லாங் டெர்ம் ஃபண்டிங்க பொறுத்தவரைக்கும் 2ன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில ஒண்ணு வந்து ஈக்விட்டின்னு பார்த்துருந்தோம். இன்னொன்னு வந்து என்ன பார்த்துருந்தோம்னு சொன்னா, டெர்ம் லோன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து டெர்ம் லோன பத்தி சொல்றாங்க. ஸோ டெர்ம் லோன்ல வந்து மெயினா அவங்க சொல்லியிருக்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான் அவங்க மெயினா சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம லாங்கா குடுக்குறோம். 5 டூ 10 இயர்ஸ் இல்ல அதுக்கு மேலயும் நம்ம குடுக்குறோம்ன்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு மொரட்டோரியம் பீரியட் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபிக்ஸடா நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பொதுவா நம்ம டெர்ம் லோன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது வந்து நம்ம வந்து என்ன லாங் டெர்மா டான்ஜிபிள் அசெட்ஸ் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிறப்போ, அங்க வந்து பிளான்ட், மெஷினரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வாங்குறதுக்கு வந்து நம்ம வந்து டெர்ம் லோன்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா? பிளான்ட், அந்த மெஷினரிஸ், அந்த பில்டிங்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாத்துக்குமாக சேர்த்து நம்ம வந்து டெர்ம் லோன் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம டெர்ம் லோன் பேங்க்ல வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பிளான்டா டெர்ம் லோன் குடுக்குறப்பமே, நாங்க உங்களுக்கு லோன் குடுக்குறோம். நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்ற மாரி பேசியே அவங்க வந்து அந்த டெர்ம் லோன்க்குள்ள போலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து பேங்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அன்பிளான்டா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து அன்பிளான்ட் கன்வர்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனி வந்து நல்லா போகல. இன்னும் ஒரு 20 குரோர்ஸ் கிட்ட எங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் இருக்குது. அப்போ அந்த கம்பெனி வந்து ரீஸ்ட்ரக்சரிங்காக வராங்க. எங்களுக்கு வந்து டென்யூர வந்து கூட குடுங்க. இல்லன்னா இஎம்ஐல வந்து ஏதாவது மாத்துங்க அப்படின்னு சொல்லி ரீஸ்ட்ரக்சரிங்காக வராங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த நேரத்தில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த அன்பிளான்ட் கன்வர்ஷன்ல நீங்க வந்து எங்களுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து குடுக்கணும். நாங்க குடுக்குறதுக்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் குடுக்கணும்னு சொல்லி, நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, நம்ம வந்து மேனேஜ்மென்ட்க்குள்ள என்டர் ஆகலாம். பேங்க்குக்கு வந்து மேனேஜ்மென்ட்க்குள்ள என்டர் ஆகுற ஏன்னா நமக்கு வோட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். மேனேஜ்மென்ட்க்குள்ள நம்ம பங்கு பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா நம்ம பெரிய அமௌண்ட் லோன் குடுத்துருக்கோம். மேனேஜ்மென்ட்ல நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில, அவங்க வந்து கரெக்ட்டான ஃபினான்ஷியல் பாத்ல போறாங்களா? கரெக்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்குறாங்களான்றத வந்து பேங்க்கும் வந்து மேற்பார்வை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரீமெண்ட் மூலியமா ஒரு 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 பேங்க் வந்து உள்ள வராங்க. ஒரு டெர்ம் லோன்ல உள்ள இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா, பொதுவா பார்த்தோம்னு சொன்னா, அவங்க மேனேஜ்மென்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்ல இது பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் அண்ட் மானிட்டரிங் நம்ம டெர்ம் லோன் அக்ரீமென்ட்க்குள்ள போறோம்ன்னு சொன்னா, நம்ம வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாரி டெர்ம் லோன்ஸ் வந்து பேங்க்ஸ் மானிட்டரும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து டெர்ம் லோன்ஸ்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ரிஸ்க் கேபிட்டல் அட் ஃபிக்ஸட் காஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம ஈக்விட்டி கேபிட்டல பொறுத்தவரைக்கும் அது வந்து ம ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நெறையவே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ரிஸ்க் கேபிட்டல். டெர்ம் லோனும் ரிஸ்க் கேபிட்டல். ஏன்னா, பொதுவா பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரும் அவ்வளோ ஈஸியா வந்து பணம் வந்து போட மாட்டாங்க. அது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஸோ, இங்க வந்து இந்த ரிஸ்க் கேபிட்டல் நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்ல கிடைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. மாசம் மாசம் நம்ம இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து சீப்பர் டியூ டூ இன்ஃப்ளேஷன் அப்படி சொல்றாங்க. இந்த சீப்பர் டியூ டூ இன்ஃப்ளேஷன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரூ. 1,00,00,000 வந்து லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அத மாசம் மாசமோ இல்ல மாசம் மாசம் நம்ம அத வந்து பே பண்ணிட்டு இருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம ரூ. 1,00,00,000 இன்னைக்கு நம்ம ரூ. 1,00,00,000 ஒரு 5 மெஷின்ஸ் நம்மளால வாங்க முடிஞ்சுன்னு சொன்னா, 5 வருஷம் கழிச்சு அந்த ரூ. 1,00,00,000ல நம்ம 5 மெஷின்ஸ் நம்மளால வாங்க முடியாது. ஆனா பேங்க்குக்கு போற அமௌண்ட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேங்க்குக்கு வந்து மாசம் மாசம் கட்டுற அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா? அதோட பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடா தான் இருக்கும். ஆனா பேங்க் வந்து அத அத வந்து கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பிரீமியம்ல அத வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இத வந்து ஒரு அட்வான்டேஜா சொல்றாங்க. ஓகேங்களா? சீப்பரா இருக்கும். இன்ஃப்ளேஷன் காஸ்ட் இருக்கிறதுனால, நம்ம ஃபியூச்சர்ல கெட்ட போற பணத்தோட மதிப்பு வந்து இன்னைக்கு கெட்ட போற பணத்தோட மதிப்ப விட கம்மி தான். அதனால வந்து இன்ஃப்ளேஷன்னால இது வந்து சீப்பா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டாக்ஸ் டிடக்டபிள் இன்ட்ரெஸ்ட். நான் இது வந்து முன்னாடியே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி, இப்ப நம்ம ரூ. 30,000 மாசம் மாசம் நம்ம கட்டுறோம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 30,000க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் டிடக்டபிள் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். டாக்ஸ்ல கணக்கு காட்டி நம்ம வந்து ப்ராஃபிட்ல வந்து இந்த 30% நம்ம வந்து கழிச்சுக்க முடியும். ஓகேங்களா? டிடக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து இன்கல்குலேட்ஸ் டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்ல என்ன சொல்றாங்க, இந்த மாரி ஒரு லோன் எடுத்திருக்கோம் அப்படின்றப்போ, நம்ம ப்ராப்பரா டிசிப்ளின்டா வேலைகள செய்வோம். இந்த ப்ராப்பரா இந்த லோன வந்து பே பண்றதுக்கான வழிமுறைகள் நம்ம செய்வோம். அது மூலியமா ஒரு டிசிப்ளின் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து லோயர் காஸ்ட் ஆஃப் ரைசிங் தேன் ஐபிஓ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஐபிஓல போய் நம்ம வந்து ஃபண்ட்ஸ வந்து வாங்குறோம், மக்கள்ட்டருந்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஜாஸ்தி செலவாகும். ஆனா, பேங்க்ல போய் நம்ம ஒரு டெர்ம் லோன் எடுக்கிறோம் அப்படின்றப்போ, அத ரைஸ் பண்ற காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து மெயினா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க வந்து மேனேஜ்மென்ட்ல தலையிட முடியும். ஸோ மேனேஜ்மென்ட்ல தலையிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில, நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ்ல சில இடங்கள்ல நமக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி முக்கியமா என்னன்னு சொன்னா, நம்ம வந்து டெர்ம் லோன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங்ல வந்து அது வந்து ஒரு பாதிப்பா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எப்பவுமே இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஒரு ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ டெப்ட்டா எடுத்திருக்காங்க, கேப்பிட்டல் வந்து எவ்வளோ வந்து கடனா வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வந்து ஈக்விட்டியா ரைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவா பார்த்தோம்னு சொன்னா, இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவுடைய நல்ல ரேஷியோ அப்படின்னு சொன்னா 2:1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1 மடங்கு ஈக்விட்டி இருந்துச்சுன்னு சொன்னா, அதில 2 மடங்கு வந்து நம்ம டெப்ட் வந்து எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
ஆனா, இது வந்து என்ன பண்ணுது, நம்ம கிரெடிட் ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து நமக்கு ரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம். டெப்ட் ஈக்விட்டியா டெப்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அத வந்து கம்மியா ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. அதுக்கப்புறமா டெப்ட் ட்ராப்ல நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் 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 சூழ்நிலையே நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாரி மாசம் மாசம் ஒரு ஃபிக்ஸடா ஒரு அமௌண்ட் நம்ம போட்டுட்டு இருக்கணும். இது வந்து ஒரு தலைவலியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூனிட் ஓகேங்களா. யூனிட் 8 வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜஸ் ஓகேங்களா. ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்பரேட்டிங் லிவரேஜஸ் பத்தி பேசுறாங்க ஓகேங்களா. இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ் அ பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வேர் அ கம்பெனி யூசஸ் பாரோட் மனி ஓகேங்களா. பாரோட் மனி டெப்ட் டூ ஃபினான்ஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்ஸ் ஓகேங்களா. அதாவது என்னன்னா, இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து பாரோட் மனிய அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இதுல அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துறேன். நான் வந்து ஈக்விட்டி கேப்பிட்டல் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நான் வந்து ஈக்விட்டி வாங்கியிருக்கேன். நான் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலியமா எவ்வளோ ரூ. 10,00,000 வாங்கிட்டேன். மக்கள்ட்டருந்து ரூ. 10,00,000 வாங்கிட்டேன். இந்த ரூ. 10,00,000 தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. இந்த ரூ. 10,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றப்போ, அ என்ன நடக்கும்? ஒரு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வரும். எனக்கு ஒரு ஒரு ஷேருக்கும் நான் ரூ. 10,00,000 ரூ. 10,00,000 வந்து மக்கள்ட்டருந்து ஷேர இஷ்யூ பண்ணி வாங்கிட்டேன். ஓகேங்களா. ஷேர இஷ்யூ பண்ணி வாங்கிட்டேன். அப்போ நான் அந்த பணத்த இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா. அந்த ப்ராஃபிட்ல இப்போ ரூ. 10,00,000 வாங்கியிருக்கேன் இல்லைங்களா? நான் வந்து இந்த ரூ. 10,00,000யும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ஒரு ஒரு 20,00,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு 20,00,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வாங்கியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வர்ற ப்ராஃபிட்ல அந்த 20,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருக்குமே அந்த பங்கு போகும். ஓகேங்களா. அந்த எல்லாருக்குமே அந்த பங்கு போகும். அப்ப அப்ப என்ன நடக்கும்? நான் இன்னும் இன்னும் திருப்பி நான் இன்வெஸ்ட் பண்றேன். இன்னும் நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் மக்கள்ட்ட 20,00,000 வாங்குறேன்னு சொன்னா, இந்த ஷேர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஒரு பக்கம் ஷேர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆக ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது பெரிய லெவல்ல டெவலப் ஆகாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். புரியுதுங்களா? நான் வந்து ஷேர்ஸ இஷ்யூ பண்ணி நான் வந்து மணி ரெய்ஸ் பண்ணி, ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணி, அது மூலியமா நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி, நான் வந்து ஒரு ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்றேன் அப்படின்றப்போ, அதிலிருந்து வர்ற பணம் வந்து இந்த ஈக்விட்டில இருக்கிற எல்லா ஷேர்ஸுக்கும் டிவைட் ஆகும். திரும்பியும் எனக்கு வந்து இன்னும் நான் பணத்த ஜெனரேட் பண்ணி, இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ணி, இன்னும் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன்றப்போ, இன்னும் நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவேன். அப்ப அடிக்கடி நான் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி, அது மூலியமாவே நான் ப்ராஃபிட் வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது வந்து கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். பெரிய லெவல்ல டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. அப்ப இத என்ன பண்றேன்னு சொன்னா, நான் வந்து கடன் வாங்க போறேன். ஓகேங்களா. என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 10,00,000 பேர் தான் இருப்பாங்க. 10,00,000 பேர் இல்ல 20,00,000 பேர் தான் இருப்பாங்க. நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏர்னிங்ஸ இன்கிரீஸ் பண்ணணும்னு சொன்னா, நான் ஷேர்ஸ வாங்கி ஃபண்ட்ஸ் வாங்காம, ஷேர்ஸ வித்து பணம் ஃபண்ட்ஸ் வாங்காம, லோன் எடுத்து ஃபண்ட்ஸ் வாங்குறேன். ஓகேங்களா. லோன் எடுத்து ஃபண்ட்ஸ் வாங்குறேன். அப்ப என்ன ஆகும் 10,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. 10,00,000 இல்ல 20,00,000 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த லோன் எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. லோன்ல இருந்து பணத்த எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அப்போ அந்த ப்ராஃபிட் வரும்போது இதுல இருக்க இந்த 10,00,000 இல்ல 20,00,000 இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்னும் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஷேர்ஸ வந்து நம்ம அதிகப்படுத்தாம, லோன் மூலியமா நம்ம ஃபண்ட்ஸ் வாங்குறதுனால, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர வந்து நம்மளால இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஃபினான்சியல் ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லிவரேஜ்ல வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, நம்ம வந்து அளவுக்கு அதிகமா கடன வாங்கி மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி போயிறக்கூடாது. அது வந்து டபுள் சைடட் ஸ்வாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. டபுள் சைடட் ஸ்வாடாவும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதோட டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்னு சொல்றாங்க. இந்த டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ்ல எந்த லெவல்ல இருந்தா எப்படி நம்மள பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ்ல டெஃபினிஷனா என்ன சொல்றாங்கன்னா, இஸ் எ நியூமெரிக்கல் ரேஷியோ தட் மெஷர்ஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ கம்பெனிஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஓகேங்களா. ஒரு கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேருடைய சென்சிட்டிவிட்டிய மெஷர் பண்றாங்க. எப்படி ஒரு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மாறும்போது, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து எப்படி மாறுது ஓகேங்களா? அ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஏறும்போதோ, இல்ல இறங்கும்போதோ, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது? அதுக்கு எப்படி சென்சிட்டிவா இருக்குது அப்படின்றது தான் இந்த இதில சொல்றாங்க ஓகேங்களா? இப்ப இதில உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப சேல்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ரூ. 24,00,000 சேல்ஸ் நடக்குது ஓகேங்களா? ரூ. 24,00,000 சேல்ஸ் நடக்குது. ஒண்ணொன்னும் ரூ. 100 பெர் யூனிட் வச்சு ஓகேங்களா? ஒரு ஐட்டமும் 24,000 யூனிட் வந்து செல் பண்ணியிருக்காங்க. ரூ. 100 பெர் யூனிட் வச்சு செல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? இதோட வேரியபிள் காஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா, 50,000 இருக்குதுன்னு சொல்றாங்க. 50% ஆஃப் த சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்ன்னு சொல்றாங்க. அதாவது வேரியபிள் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, இந்த சேல்ஸ் வந்து கூட வேரியபிள் காஸ்ட் வந்து கூடிட்டே இருக்கும். அதாவது ரா மெட்டீரியல்ஸ் இப்ப நம்ம ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, சேல்ஸ் கூடுது அப்படின்னு சொன்னா, நமக்கு நெறைய பொருட்கள் தயாரிக்க வேண்டியிருக்கும். அப்ப நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் நெறைய வாங்க வேண்டியிருக்கும். சேல்ஸ் கூட நமக்கு பேக்கேஜிங் ஒர்க் நெறைய இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டிங் ஒர்க் நெறைய இருக்கும். ஸோ, அது மூலியமா நமக்கு வந்து காஸ்ட் வந்து கூடிட்டே இருக்கும். ஸோ, சேல்ஸ பொறுத்து மாறுறது வந்து இந்த வேரியபிள் காஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த பிக்ஸட் காஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, பிளான்ட், மெஷினரி அதுக்கப்புறமா பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுடைய சேலரீஸ் அதுக்கப்புறமா ரென்ட் இந்த மாரி விஷயங்கள் நமக்கு வந்து பிக்ஸடா இருக்கும். எல்லா வருஷமும் இல்ல எல்லா மந்த்ஸும். ஸோ, அத வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, பிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா.
ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து 50% இருக்குன்னு சொல்றாங்க. 50% ஆஃப் த சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இந்த வேரியபிள் காஸ்ட்ல வந்து காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்டும் வரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? காஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் சோல்டும் இந்த வேரியபிள்ல தான் வருது. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10 லேக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ பாரோட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரூ. 10,00,000 வாங்கியிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் வந்து 10,00,000 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஷேர் கேபிட்டல் மூலியமா 10,00,000 வாங்கியிருக்காங்க. பாரோட் கேபிட்டல் வந்து ரூ. 10,00,000. இந்த பாரோட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னா 10% இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? 24 லேக்ஸ் அதிலிருந்து வேரியபிள் காஸ்ட் வந்து மைனஸ் பண்றாங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து 50% ஆஃப் த சேல்ஸ். ஸோ 12 லேக்ஸ். ஓகேங்களா? 12 லேக்ஸ் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஒரு 10 லேக்ஸ். ஸோ எடுத்தோம்னு சொன்னா 2 லேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும், டாக்ஸையும் கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ரூ. 2,00,000 வருது. ஓகேங்களா? இப்போ இதில நம்ம டாக்ஸ வந்து மைனஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சாரி, இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மைனஸ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா 1 லேக். ஓகேங்களா? 10 லேக்ஸ்க்கு 10% வச்சு அப்போ 1 லேக் வருது. ஓகேங்களா? ஸோ 1 லேக் வந்து 1 லேக்க 2 லேக்ஸ்ல மைனஸ் பண்றப்போ நமக்கு வந்து இபிடி ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் வந்து நமக்கு வந்து 1 லேக் கிடைக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 1 லேக் கிடைச்சதுக்கு அப்புறமா டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னு சொன்னா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இபிஐடின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இபிஐடின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? நமக்கு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ட தான் என்ன சொல்றாங்கன்னா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட்டையும், டாக்ஸையும் கழிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ராவா வர்ற ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இபிஐடின்றதும் சொல்லலாம், இல்ல ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்னு சொல்லலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை இபிடி ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ். ஓகேங்களா? டாக்ஸுக்கு முன்னாடி. ஸோ அத நம்ம போடுறப்போ என்ன வருது? நமக்கு வந்து 2 வருது. ஓகேங்களா? 2 லேக்ஸ் டிவைடட் பை 1 லேக் நமக்கு வந்து 2 வருது. ஸோ இந்த 2ன்றது என்ன ஐடென்டிஃபை பண்ணுது? என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, 1% சேஞ்ச் ஆஃப் த கம்பெனிஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம கம்பெனியோடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1% சேஞ்ச் ஆகுறப்போ, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கும் 2% வந்து இன்கம் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கூடிச்சுன்னு சொன்னா, 2% வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து கூடும்னு சொல்றாங்க. எது மூலியமா? நம்ம இப்ப கடன் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் மூலியமா, ஓகேங்களா? இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் மூலியமா நமக்கு வந்து 1% ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னா 2% வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஸோ இது வந்து நம்ம ஹையர் ஆக்கிட்டே போகணுன்ற நெனப்புல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சப்போஸ் ஒரு வேள ஜாஸ்தியா 1% இன்கிரீஸ் ஆகுறப்போ 2% ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்கிரீஸ் ஆகுது. இதுவே 10% நமக்கு இன்கிரீஸ் ஆச்சுன்னு சொன்னா, அங்க 20% இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகுறப்ப நல்லது. ஆனா, ஒருவேள இங்க நமக்கு ஒரு 10% டிக்ரீஸ் ஆகுது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 10% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா, அங்க 20% ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இங்க இங்க வந்து 10% ஆச்சுன்னா, அங்க 20%. இங்க 20% டிக்ரீஸ் ஆச்சுன்னா, 40% ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். செட் பண்றப்போ எப்பவுமே பாசிட்டிவ் சைட மட்டும் பார்த்து செட் பண்ணிறக்கூடாது. ஸோ நெகட்டிவாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் மனசுல வச்சுக்கணும் அப்டின்ற சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்பரேட்டிங் லிவரேஜ். ஓகேங்களா? ஆப்பரேட்டிங் லிவரேஜ்ல வந்து எத பத்தி பேசுறாங்க அப்டின்னு சொன்னா, நம்ம இது வந்து எத மேக்னிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னா, சேல்ஸ். ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் எ சேஞ்ச் இன் சேல்ஸ் அண்ட் த கம்பெனிஸ் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? சேல்ஸ் வந்து எப்படி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ட வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத அந்த ஆப்பரேட்டிங் லிவரேஜ்ல வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? ம் அ ஆப்பரேட்டிங் அதாவது இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது தாண்டி தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டாவே மாறும். நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்ட வந்து சேல்ஸ்லேருந்து கழிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு வரும். ஸோ அத தாண்டி ஃபிக்ஸட் காஸ்ட்ட தாண்டி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு வரும்போது, ஒரு ஒரு சேல்ஸ்ல வர்ற மாறுதலும் ப்ராஃபிட்ட வந்து எப்படி மாற்றும்? என்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்? இன்கிரீஸ் பண்ணுமா? டிக்ரீஸ் பண்ணுமா? அப்படின்றது தான் ஆப்பரேட்டிங் லிவரேஜ்ல பேசுறாங்க. இதுலயே நம்ம டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ சேல்ஸ் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 யூனிட்ஸ். ஓகேங்களா? 1000 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது. பிரைஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னா ₹50. ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா ₹30. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ₹15,000. ஓகேங்களா? ஸோ இத வச்சுட்டு கான்ட்ரிபியூஷன்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்ட மட்டும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, வர்றது தான் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்ட கழிச்சிட்டோம்னு சொன்னா எவ்வளோ வருது? இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ₹50,000 சேல்ஸு. அதுலேருந்து ₹30,000 நமக்கு வேரியபிள் காஸ்ட் நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னா, நமக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா ₹20,000 கான்ட்ரிபியூஷனா வருது. இத என்ன கான்ட்ரிபியூஷன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 20,000 வச்சு முதல்ல நம்மளுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்ட கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? நமக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ட கிளியர் பண்ணணும். அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ட கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற அமௌண்ட் தான் நமக்கு எதுல வரும்னு சொன்னா ப்ராஃபிட்டா மாறும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வர்றது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டா வரும். அதுதான் இது வந்து கான்ட்ரிபியூஷன் சொல்றாங்க.
ஸோ ப்ராஃபிட் இபிஐடி வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 20,000 கான்ட்ரிபியூஷன் 20,000 கான்ட்ரிபியூஷன்லேருந்து 15,000 ஃபிக்ஸட் காஸ்ட்ட கழிச்சுட்டா, நமக்கு வந்து 5,000 கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ வந்து 5,000 வந்துருது. ஸோ இது வந்து இங்க டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ். ஓகேங்க. டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஸோ அத போட்டோம்னு சொன்னா நமக்கு எவ்வளோ வருது? 4 வருது. ஓகேங்களா? டிஒஎல் வந்து நமக்கு 4 வருது அப்படின்றது. ஸோ அப்ப இதுலயும் என்ன சொல்றாங்க? 1% சேல்ஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னு சொன்னா, 4% நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் வந்து 1% சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுறப்போ 4% நம்மளுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது இபிஐடி வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவும் டபுள் எட்ஜஸ் ஸ்வாட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்பைன்ட் டோட்டல் லிவரேஜ். ஓகேங்களா? இந்த கம்பைன்ட் டோட்டல் லிவரேஜ்ல என்ன பண்ணிடுறாங்க, ஆப்பரேட்டிங் லிவரேஜும் எடுத்துக்கிறாங்க, ஃபினான்ஷியல் லிவரேஜும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? லிவரேஜும் எடுத்துக்கிட்டு என்னத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சேல்ஸுக்கும் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேங்களா? ஷேர் ஹோல்டருடைய ஏர்னிங்ஸ் வந்து ஏறுதா, இல்ல இறங்குதா? ஓகேங்களா? அதுதான் வந்து கம்பைன்ட் டோட்டல் லிவரேஜ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இதோடைய ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதனுடைய டிகிரி நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? இதோடைய டிகிரி ஆஃப் டோட்டல் லெவரேஜ்ன்னு சொல்லலாம். இல்லன்னா டிகிரி ஆஃப் கம்பைன்ட் லெவரேஜ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்றாங்க, டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லெவரேஜ் இன்டூ டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ். ஓகேங்களா? ஸோ அந்த 2யுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னா, நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 10,000 யூனிட்ஸ் வந்து செல் பண்றாங்க. அவங்க வந்து பிரைஸ் பெர் யூனிட் வந்து பார்த்தோம்னு சொன்னா, ரூ. 200. வேரியபிள் காஸ்ட் வந்து ₹100. ஃபிக்ஸட் ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து 4 லேக்ஸ். ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து 2 லேக்ஸ். இந்த இந்த ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்ன்றது தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். ஓகேங்களா? இந்த ஆப்பரேட்டிங் காஸ்ட்ன்றது ரெண்ட், சேலரிஸ்ல தான் வந்துரும். ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்ன்றது வந்து நமக்கு லோன் கட்டுற பணம். ஓகேங்களா? அது வந்து 2 லேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, சேல்ஸ்லேருந்து வந்து எவ்வளோ வருது? ₹20,00,000 வருது. ஓகேங்களா? 10,000 யூனிட் சேல் பண்றாங்க. ₹200 வச்சு அப்போ 20 லேக்ஸ் வருது. வேரியபிள் காஸ்ட் வந்து என்னது? 20,000 டூ 100. ஓகேங்களா? ஸோ 10 லேக்ஸ் வருது. இத நம்ம மைனஸ் பண்ணோம்னு சொன்னா 10 லேக்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷனா கிடைக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன்ல ஃபிக்ஸட் ஆப்பரேட்டிங் காஸ்ட் வந்து 4 லேக்ஸ் போயிடுச்சுன்னு சொன்னா, இபிஐடி வந்து நமக்கு 6 லேக்ஸ் கிடைக்கும். அதுல இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் 2 லேக்ஸ் கழிச்சிட்டோம்னு சொன்னா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் வந்து நமக்கு 4 லேக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய டிகிரி ஆஃப் டோட்டல் லெவரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு வந்து 2.5 கிடைக்குது. ஓகேங்களா? 2.5 அப்போ 1% சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுறப்போ, ஏர்னிங்ஸ் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 2.5% வந்து இன்கிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 9 ஓகேங்களா. இதுல வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் ஓகேங்களா. இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் எடுக்குறாங்க அப்படின்றத பத்தி இதுல சொல்றாங்க. ஓகேங்களா. ஒரு கம்பெனியோட வெல்த்த நம்ம இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் டெசிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எ கம்பெனி ஷுட் அக்செப்ட் அன் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட் ஒன்லி இஃப் த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் த ரிட்டர்ன் ஷேர் ஹோல்டர்ஸ் குட் அச்சீவ் ஆன் தேர் ஓன் பை இன்வெஸ்டிங் இன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வித் எ சிமிலர் லெவல் ஆஃப் ரிஸ்க். ஓகேங்களா. இந்த கம்பெனி வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போறாங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன மாரி இருக்கணும்னு சொன்னா, ஷேர் ஹோல்டரால இந்த மாரி ஒரு ரிஸ்க் இருக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போயி அவரால இவ்வளோ எடுக்க முடியாது. அப்படின்ற மாரி ஒரு ப்ராஜெக்ட்ட தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதில வந்து மெயினா ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோ வந்து எஸ்டிமேட் பண்றதுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்றாங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது வந்து நம்ம லாங் டெர்ம் ஃபண்ட்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் மெயினா சொல்றாங்க. லாங் டெர்ம் கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இனிஷியல் ஃபண்டிங் ஃபார் த வொர்க்கிங் கேப்பிட்டல். நம்ம லாங் டெர்மா நம்ம வாங்குறதும், வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காக நம்ம வாங்குற கேஷ் ஃப்ளோ தான் இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ஃப்ளோல சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து டே டு டே ரன் பண்றப்போ நமக்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ணுவோம். அப்போ வந்து கேஷ் இன்ஃப்ளோ ஆகும். அதே மாரி சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் போவோம். அப்போ வந்து கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும். ஸோ ஆப்பரேட்டிங்ல நடக்கிற டெய்லி கேஷ் ஃப்ளோஸ தான் இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோல சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து டெர்மினல் கேஷ் ஃப்ளோன்னு சொல்றாங்க. இந்த டெர்மினல் கேஷ் ஃப்ளோன்னு சொன்னா, கடைசியா கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அசெட்ஸ் எல்லாமே நம்ம குளோஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? த நெட் கேஷ் இன்ஃப்ளோ தட் அக்கர்ஸ் அட் த வெரி எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் எக்கனாமிக் லைஃப். இட் இன்க்ளூட்ஸ் த சேல் புரோசீட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் மைனஸ் ஃபைனல் பேமெண்ட்ஸ். ஓகேங்களா. அசெட்ஸ்லேருந்து நம்ம பேமெண்ட்ஸ் எல்லாமே கழிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் டெர்மினல் கேஷ் ஃப்ளோ சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா, நெட் கேஷ் ஃப்ளோன்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது XYZ லிமிடெட் இஸ் எவாலுவேட்டிங் த பர்ச்சேஸ் ஆஃப் அ நியூ மெஷினரி வித் அ டெப்ரிஷியபிள் பேஸ். ஓகேங்களா. டெப்ரிஷியபிள் பேஸ் ஆஃப் 1,00,000 எக்ஸ்பெக்டட் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் 4 இயர்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் ரூப்பீஸ் 45,000 இன் 2021. ஓகேங்களா. இவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து 2021ல 45,000 வருது. டெப்ரிசியேஷன் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னா 20% டாக்ஸ் ரேட்.
அ சாரி 20% வந்து டாக்ஸ் ரேட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 30,000 வந்து 2022ல வருது. 25,000 வந்து 2023ல வருது. 30,000 வந்து 2024ல வருது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இவங்க வந்து டெப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தட்ல கால்குலேட் பண்றாங்க. அப்ப ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தடா இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளுடைய அந்த மெஷினுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1,00,000 ஓகேங்களா. ஸோ 1,00,000 டிவைடட் பை 4 அப்படின்னா, ஒரு ஒரு வருஷமும் 25,000 வச்சு அவங்க வந்து டெப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு ஒரு வருஷமும் 25,000 வந்து அந்த மெஷினோட வேல்யூலேருந்து நம்ம வந்து டிடக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து 2021ல இயர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு 45,000 குடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம டெப்ரிசியேஷன் கழிக்கணும். அப்போ 25,000 நம்ம மைனஸ் பண்றோன்றப்போ நமக்கு வந்து 20,000 கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து இயர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் வந்து 20,000. ஸோ இயர்னிங்ஸ் நம்ம 20% டாக்ஸ நம்ம இதுலேருந்து மைனஸ் பண்றோம் அப்படின்றப்போ 4,000 டிடக்ட் பண்ணணும். 4,000 டிடக்ட் பண்ணோம்னா, இயர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து நமக்கு வந்து 16,000 கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இங்க ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன மைனஸ் பண்றாங்க. ஓகேங்களா. டெப்ரிசியேஷன மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் டெப்ரிசியேஷன மைனஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் டெப்ரிசியேஷனுக்கு வந்து நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் உண்டு. நம்ம எவ்வளோ மெஷின் டெப்ரிஷியேட் ஆகுதோ, அத வந்து நம்ம டாக்ஸ் பெனிஃபிட்ல எடுத்துக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன வந்து மைனஸ் பண்ணி, அதுலேருந்து நம்ம டாக்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறோம். டாக்ஸ வந்து டிடக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. டிடக்ட் பண்ணிட்டு கடைசில நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, திருப்பி டெப்ரிசியேஷன ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. திருப்பி டெப்ரிசியேஷன ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாம கேஷ் ஃப்ளோல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு இது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோவா வந்து கன்சிடர் ஆகாது அப்படின்றதுனால, இங்க டெப்ரிசியேஷனையும் இதுல உள்ள உள்ள போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா. போட்டுட்டு இங்க வந்து டோட்டல் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோ வருதுன்னு சொன்னா, 41,000 வருது. ஓகேங்களா. 41,000 வருது. இதுதான் எல்லா வருஷத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2022, 23, 24 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பே பேக் பீரியட்ன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த பே பேக் பீரியட் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு அமௌண்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எந்த வருஷத்துலேருந்து நமக்கு வந்து பணம் கிடைக்கும்? எந்த வருஷத்துலேருந்து நமக்கு பணம் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் எதுல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பே பேக் பீரியட்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. எந்த வருஷத்துலேருந்து நமக்கு வந்து நமக்கு வந்து கேஷ் வந்து ரெக்கவர் ஆகும். இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ட தாண்டி நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா? இனிஷியலா ஒரு 20,00,000 30,00,000 போட்டிருக்கோம்னு சொன்னா, அந்த 20,00,000 30,00,000 தாண்டி நமக்கு எப்போ கேஷ் இன்ஃப்ளோ நமக்கு கேஷ் கிடைக்கும் அப்படின்றத பே பேக் பீரியட்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 20 லேக்ஸ் இருந்திருக்குது. ஆனுவல் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 லேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. டெப்ரிசியேஷன் மெத்தட்ல 10% பெர் இயர் யூசிங் தி ஸ்ட்ரெய்ட் லைன் மெத்தட் பண்றாங்க. டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இப்போ ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 20 லேக்ஸ் டெப்ரிசியேஷன் 10% அப்படின்னு சொன்னா, ஆனுவல் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தோம்னு சொன்னா 2 லேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஆனுவல் டெப்ரிசியேஷன் 2 லேக்ஸ் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் 3 லேக்ஸ் பார்த்தோம். அப்போ வந்து இதுல வந்து நம்ம டாக்ஸ நம்ம மைனஸ் பண்றோம். ஓகேங்களா. டாக்ஸ வந்து நம்ம வந்து 50% குடுத்துருக்காங்க இல்லைங்களா டாக்ஸ் ரேட். ஸோ டாக்ஸ மைனஸ் பண்ணோம்னு சொன்னா 1,50,000 வரும். ஓகேங்களா. ஸோ திரும்ப இந்த நம்ம வந்து 1,50,000 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அது கூட நம்ம டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து 3,50,000 கிடைச்சிரும். ஓகேங்களா. இது வந்து டோட்டல் ஆனுவல் கேஷ் ஃப்ளோ நமக்கு கிடைச்சிரும். 3,50,000 நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 3,50,000 கிடைச்சதுக்கப்புறம் பே பேக் பீரியடுடைய ஃபார்முலா என்னன்னு சொன்னோம்னா, இனிஷியல் ப்ராஜெக்ட் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இனிஷியல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து நமக்கு வந்து 20 லேக்ஸ் ஓகேங்களா. 20 லேக்ஸ் டிவைடட் பை 3,50,000 பெர் இயர் ஓகேங்களா. ஒரு ஒரு ஆனுவலும் நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ வந்து 3,50,000 வருது. ஸோ போட்டோம்ன்னு சொன்னா 5.71 இயர்ஸ்ல தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு ஆன இன்வெஸ்ட்மென்ட்ட தாண்டி நமக்கு கேஷ் எடுக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பே பேக் பீரியடோட கால்குலேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு இந்த அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்ற கான்செப்ட்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராஜெக்ட்டோட ரிட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்? இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து நல்ல ப்ராஜெக்ட்டா? இதில உள்ள போகலாமா? வேண்டாமா? அப்படின்றதுக்கு தான் இந்த அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நெட் பிரசென்ட் வேல்யூன்றத பார்ப்போம். அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள போலாமா? வேண்டாமா? அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான். ஓகேங்களா. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அத லைட்டா பார்த்துக்கலாம். இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 லேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஒரு மெஷின் வாங்குறாங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் 3 லேக்ஸ் இருக்குது. சால்வேஜ் வேல்யூ வந்து 90,000 ஓகேங்களா. ப்ராஜெக்ட் லைஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் வந்து 1,50,000 பெர் இயர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில டெப்ரிஷியபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டெப்ரிஷியபிள் அமௌண்ட் சொன்னா 3 லேக்ஸ் வந்து நம்ம வந்து அந்த மெஷின்ல போட்டுருக்கோம். இப்போ வந்து சால்வேஜ் வேல்யூ 4 வருஷம் கழிச்சு 90,000 ஓகேங்களா. இப்போ அதாவது 4 வருஷம் டெப்ரிஷியேட் ஆகி கடைசியா இருக்கிறப்ப 90,000 இருக்கும். ஸோ இத நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, எவ்வளோ ரூவா நம்ம டெப்ரிஷியேட் பண்ணியிருக்கணுன்றது கிடைக்கும். ஸோ 30 லேக்ஸ்ல 3 லேக்ஸ்லேருந்து 90,000 நம்ம மைனஸ் பண்றப்போ 2,10,000 கிடைக்கும். ஓகேங்களா. இந்த 2,10,000லேருந்து 3 இயர்ஸ்க்கும் நமக்கு டெப்ரிஷியேட் ஆயிருக்கணும். அப்போ 2,10,000 நம்ம 3 இயர்ஸால டிவைட் பண்ணோம்னு சொன்னா 70,000 பெர் இயர் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஒரு ஒரு வருஷமும் 70,000 வந்து டெப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இத எடுத்துக்கிட்டு ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஓகேங்களா. அ அவங்க குடுத்துருக்கிறது வந்து பிஃபோர் டெப்ரிசியேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1,50,000லேருந்து நம்ம 70,000 மைனஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா. 1,50,000 70,000 மைனஸ் பண்ணோம்னு சொன்னா 80,000 பெர் இயர் கிடைச்சிரும். ஓகேங்களா. இங்க குடுத்துருக்காங்க இல்லீங்களா?
ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் 1,50,000 குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம வந்து 70,000 டெப்ரிஷியேட் ஆகுறத மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு வருஷமும் நமக்கு வந்து 80,000 பெர் இயர் வந்து கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஓகேங்களா? ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் 80,000 கிடைக்கும்னு சொல்றாங்க ஓகேங்களா? இப்ப இதுல வந்து 3 டைப்பா இந்த ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் பேசிஸ்ன்னு சொல்றாங்க. ஆனுவல் பேசிஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மென்ட் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் இன்டூ 100. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மென்ட் அட் தி பிகினிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 80,000 ஓகேங்களா? நமக்கு வந்து ஆனுவல் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 80,000 கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அது டிவைடட் பை 3,00,000 ஓகேங்களா? அந்த மெஷினுடைய ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் 3,00,000 அத போட்டு நம்ம ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்துடுறாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு 26.67% கிடைச்சிச்சு ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, இந்த 3,00,000ல இருந்து 70,000 வந்து டெப்ரிஷியேட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அத வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா 2,30,000 ஸோ அத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அத வச்சு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எவ்வளோ வரும்? 34.78% வருது. ஓகேங்களா? இதே மாரி 3 இயர்க்கும் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆனுவல் பேசிஸ்ல பண்றது. ஓகேங்களா? ஆனுவல் பேசிஸ்ல கண்டுபிடிக்கிறதுனா இதான். ஓகேங்களா? இதான் அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல ஆனுவல் பேசிஸ்ல பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா, டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல. டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த 80,000 டிவைட் பை 3,00,000 அத மட்டும் போட்டு 26.67% வருது இல்லைங்களா? அது கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இது வந்து செகண்ட் டைப். தேர்ட் டைப் வந்து என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட்னு போடுறாங்க. இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 3,00,000 இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த அந்த நம்ம மெஷின் வந்து 3,00,000 போட்டு வாங்குனோம். அதோட சால்வேஜ் வேல்யூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 90,000 இருக்குது. ஸோ அது 2யும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ 1,95,000 வருது இல்லைங்களா? இந்த 1,95,000 வச்சு அந்த 80,000 ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா? இத வந்து டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன என்ன ரிட்டர்ன் கிடைக்குது? 41.03% கிடைக்குது இல்லைங்களா? ஸோ இத எடுத்துக்கிறாங்க. அதான் இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். இத தான் வந்து பொதுவா நம்மளுடைய அக்கவுண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ் தான் பொதுவா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெட் பிரசன்ட் வேல்யூ ஓகேங்களா? இந்த நெட் பிரசன்ட் வேல்யூவும் இதே மாரி தான். நம்ம அக்கவுண்டிங் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள போலாமா வேண்டாமான்றதுக்காக, அதே மாரி தான் நெட் பிரசன்ட் வேல்யூலயும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து ரூ. 1,00,000 வந்து நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 55,000 வரும். செகண்ட் இயர்ல வந்து ஒரு 80,000 வரும். தேர்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 15,000 வரும். எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரி பணம் வருது. ஓகேங்களா? எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த மாரி பணம் வருது. அப்போ எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு இது வந்து எவ்வளோ ஒர்த்து? இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து எனக்கு 55,000 வருது. ஃபியூச்சர்ல எனக்கு 80,000 வருது. 15,000 வருது. ஆனா, இன்னைக்கு தேதிக்கு எனக்கு எவ்வளோ ஒர்த் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அத வச்சுக்கிட்டு இந்த இதுக்குள்ள போகணுமா, இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள போகணுமா, வேண்டாமா அப்படின்றத வந்து முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது சொல்றாங்க. இந்த டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்றது என்னன்னா, நான் இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள போறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் 1 வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இன்வெஸ்ட்மென்ட் 2ன்னா எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஒரு பெர்சன்டேஜ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் நான் நார் நார்மலா வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து நான் போடுறேன். ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து போடுறேன். இன்வெஸ்ட்மென்ட்ல போடுறேன். அப்ப வந்து எனக்கு வந்து 10% வந்து இயர்லி எனக்கு கிடைக்கும். ஸோ, அப்போ 10% வந்து எனக்கு கிடைக்கும்னு சொன்னா, உங்க இதில போட்டா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ அதில எனக்கு லாபமா? இல்லையா? அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டா எடுத்துக்கிறாங்க. டிஸ்கவுண்ட் ரேட் இந்த ஒரு 10% அந்த மாரி எடுத்துக்கிறாங்க. இது எப்படி எடுக்குறாங்கன்னு சொன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான். நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ எனக்கு அவ்வளோ கிடைக்கும். 10% எனக்கு கிடைக்கும். அப்ப இதில அந்த 10% போடுறதா எனக்கு இங்க வருமா? அப்படின்றத இங்க நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 10% வச்சு போட்டோம்னு சொன்னா, எனக்கு இந்த 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 அமௌண்ட்டாவது எனக்கு வருமா? அ பொதுவா எப்படின்னா ஃபிரெண்ட்ஸ், இப்ப நம்ம வந்து எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் நம்ம பார்க்குறப்போ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துப்போம்னா, பேங்க்ல நம்ம வட்டி இருக்குது பார்த்தீங்களா? பேங்க்ல இந்த பணத்த போட்டேன்னு சொன்னா, எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட்ட தாண்டி எனக்கு லாபம் கிடைக்குதுனா தான், நான் அடுத்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு பத்தி நான் யோசிப்பேன். ஓகேங்களா? ஸோ, அப்ப அந்த அந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இந்த 10%ன்றது. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ரேட்ன்றது. ஸோ, அந்த 10% நம்ம இங்க எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு, இங்க வந்து பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம கால்குலேஷன வந்து நமக்கு ஈஸியா ஆக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு ₹1 ஓகேங்களா? ஒரு ₹1 உடைய பிரசன்ட் வேல்யூ ஓகேங்களா? ₹1 பிரசன்ட் வேல்யூ 1 இயர் கழிச்சு, 2 இயர்ஸ் கழிச்சு அந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 1 இயர்ஸ் கழிச்சு, 2 இயர் கழிச்சு எத்தன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இன்ட்ரெஸ்ட்ல, 8% இன்ட்ரெஸ்ட்ல நம்ம டேபுலர் காலம் வந்து குடுத்துருப்பாங்க. வழக்கமா நம்ம உங்களுக்கு எக்ஸாம் குடுக்குறப்ப இந்த மாரியே குடுத்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? டைரக்ட்டா பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ன்னு போட்டு அட் 10% போட்டு உங்களுக்கு இயர் 1, இயர் 2, இயர் 3க்குன்னு தனியாவே குடுத்துருவாங்க. ஆனா இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரூ. 1 இன்னைக்கு ரூ. 1 இருக்குதுன்னு சொன்னா, அது வந்து 1 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எவ்வளோ ரூவா இருக்கும்? ரூ. 1 அதுதான் அவங்க குடுத்துருக்காங்க. எவ்வளோ குடுத்துருக்காங்க? 0.909 இருக்கும்னு சொல்றாங்க. 2 வருஷம் கழிச்சு 0.826 இருக்கும். 3 இயர்ஸ் கழிச்சு 0.751 இருக்கும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இது குடுத்ததும் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 909 0.909 ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நமக்கு வந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது? 55,000 வருது. ஸோ 55,000 இன்டூ 0.909 ஸோ போட்டோம்னு சொன்னா
49,995 வரும். ஓகேங்களா? அதே மாரி 80,000க்கும் போட்டுக்கணும். 80,000 இன்டூ 0.826 826 செகண்ட் இயரோடது. ஸோ அத போட்டோம்னு சொன்னா 66,000 80 ரூபீஸ் வரும். அதே மாரி அடுத்து பார்த்தோம்னு சொன்னா 15,000 இன்டூ 0.751 தேர்ட் இயரோடது. போட்டோம்னு சொன்னா 11,265 ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே நம்ம மொத்தமா ஆட் பண்ணிக்கணும். மொத்தமா ஆட் பண்ணோம்னு சொன்னா எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 1,20,000 கிடைக்குது. 27,000 கிடைக்குது. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு தேதியில நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறது ரூ. 1,00,000 நான் இன்னைக்கு போட போறேன். எனக்கு ஃபியூச்சர்ல இது வரப்போறது எவ்வளோ வருது? ரூ. 1,27,340 வரப்போகுது. இன்னைக்கு தேதிக்கு வரதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஃபியூச்சர்ல வரப்போறய அதாவது ஃபியூச்சர்ல வர 1வது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல வரப்போறதோட இன்னைக்கு வேல்யூ நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல வரப்போற கேஷோடைய இன்றைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்ப அதுலருந்து எவ்வளோ வருது? ரூ. 1,27,340 வந்திருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ரூ. 1,00,000. ஸோ மைனஸ் பண்ணோம்னு சொன்னா ரூ. 27,340 நமக்கு வந்து நெட் பிரசென்ட் வேல்யூல கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பரா வர்றதுனால நம்ம வந்து தைரியமா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த இந்த வீடியோவோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாளைக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணணும்னா, இந்த கலைசாலி.ஆன்லைன் சுதாகர்@கலைசாலி.ஆன்லைன் இந்த மெயில் ஐடியில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.